ஹாய்டா. ஃபோர்ஸ் மேரேஜ். எப்போவுமே நான் சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துறேன்ல. என் ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ கண்டினியூஸாக நான் ஹாஸ்பிட்டல் போகணும். 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸ் போய் தான் ஆகணும். போய் மட்டும் வரமாட்டேன், ஒரு நாள் அங்கேயே அட்மிட் ஆகணும். நான் ஃப்ரீ டைமாக இந்த சாட்டர்டே சண்டே எடுத்துப்பேன். ஃப்ரைடே போயிட்டு சாட்டர்டே அட்மிட் ஆகிட்டு சண்டே வருவேன். சண்டே நைட்டு வந்துட்டேன்னா மண்டே மார்னிங் வீடியோ வந்துடும். அப்படி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா மண்டே ஈவினிங் வீடியோ வரும். ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, நான் இதுக்காக இங்கே போயிட்டுருக்கேன். வேணும்ட்டே வீடியோ போடாமலாம் இல்லை, சில பல கொலை மிரட்டல்லாம் வருது. அதுவும் நல்லா தான் இருக்கேன். ஓகே, ரீசன் இதுதான். அதனால தான் என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுவேன் கூட தெரியாத. என்னெல்லாம் யாரும் மறந்துடாதீங்க. சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தேவன் கூட நின்று பேசிட்டு இருக்கீங்க. நம்ம அதுலேருந்தே பார்க்கலாம். பழைய மாதிரி வேணாமம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீயை பார்க்குறீங்க. எதை மீன் பண்ணியிருப்பீங்கன்னா, அவன் அவங்க கூட நல்லா க்ளோஸாக பேசுவான், அட்டாச்சாக இருப்பான், அடிக்கடிக்கு உங்களை ஹக் பண்ணுவான். நீங்கள் அதை மீன் பண்ணிட்டு சொல்ல டி பழைய மாதிரினா இல்லை, எனக்கு புரியல அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுட்டு இன்னுமே அந்த பயம் உன்னிட்டு போகலையா? நான் தாண்டி பாரு உன்ட்டையா அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க, ஒர்க் போகிறீங்க, அவங்க சிஸ்டர்ஸ் மாதிரி பஸ்ஸில் ஒர்க் போகிறீங்க. சில பல தயக்கம் இருக்கும், பட் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. எல்லாரையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும், பட் வீக்கிட்ட மட்டும் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வருது. நீங்கள் அதை திங்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்ல வீக்கு இவ பழைய மாதிரி ஆயிட்டா புள்ள, இவளை மாற்றி தானே வச்சுருந்தோம், மறுபடியும் இவன் அப்படி ஆயிட்டாளா அப்படிங்கிற ஒரு கஷ்டம். ஸோ அவன் எனக்கு பாரு, உனக்கு இன்னும் இந்த பயம் போலையா? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் அவனை பார்க்க அவன் உன் கை இப்படி ஷிவர் ஆகுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. என்னை பார்த்து பேசுடி, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க. அங்கேயே நில்லுங்க வயன். மாமா ப்ளீஸ் என்னை பாரு. நீங்கள் அவங்க கையை பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணு. இந்த டைம் மாமாக்கும் ஜியாக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். கண்ட்ரோல் பண்ணு. மாமா கிட்ட போயிடாத, உன் ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், வேணாம் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோட கண்ணு மூடிட்டு நீங்கள் இதை திங்க் பண்ணிருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ள அதான் ஓடுது. பிகாஸ் உங்களை பார்க்கும் போது 1 year டைம் போயிட்டுருக்கா ஜியா அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இருக்கும்ல, அப்படி தோணுது. அதை திங்க் பண்ணிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்கள் வீ மேலே இருக்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வெளில வந்துடக்கூடாது அப்படி தோணுது. ஃபயன் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க, நீங்கள் எப்படி திங்க் பண்ணிருக்க? அவனுக்கு ஆன்சர் பண்ணலை, பதட்டமாகறீங்க. ஸோ அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து உங்கள் முன்னாடி வந்து உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டான். நீங்கள் அவ்வளோதான். அவனை பிடிச்சி தள்ள வர உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டான், 2 கையும். அவன் பின்னாடி வச்சா டைட்டாக பிடிச்சா உங்கள் சின்ன ப்ரெஸ் பண்ணி என்னை பாருடி அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி உங்களை பார்க்க உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு, உங்கள் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. உங்கள் சின்ன ப்ரெஸ் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்ருக்க, உங்கள் வாயெல்லாம் குவிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸில் இருக்கீங்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் கண்ணை பார்த்த, இந்த 3 வருஷத்தில் என்னை நீ மிஸ் பண்ணலையா அப்படி கேட்க அவனை நிற்காத நாளே கிடையாதா? அதை உங்கள் மனசுக்குள்ளே ஓடுது, பட் அப்படி சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் கண்ணை சிமிட்ட உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ அந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லும் போதும் நான் ஃபஸ்ட்டு அதை நம்பவே இல்லை. தொடர்ந்து 1 month ஒரு நாளாவது வந்துட மாட்டியா? டெய்லி வந்து பார்த்துட்டு இருந்தேன்டி. ஒரு மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கூட நான் உன் மைண்டுக்கு வரவே இல்லையே என்ன அப்படின்னு உங்கள் கண்ணை பார்க்குறான். அவன் கண்ணு கலங்குது. இவ்வளோ நாள் பார்த்ததுக்கும் இப்போ உங்களை பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வீயை பார்க்குறீங்க, அவன் உங்கள் கண்ணை பார்த்துட்டே
அவன் கண்ணு உங்க லிப்ஸ் கிட்ட வருது. சொல்லுடி, ஒரு நாள் கூட நான் உன் மைண்டில் வரலையா என்ன? ம், எப்படி இருந்த இது 3 months நான் இல்லாம? சொல்லு அப்படின்னு போட்டு அழுத்துறான். வலிக்குது. லேசா ஒரு சிப் விட்டுட்டா. என்ன பாரு, பார்த்து பேச. எவ்வளோ நாள்ல நான் உன் மைண்டுக்கு வரவே இல்லையா என்ன? அப்படி கேட்கும் போது அமைதியா அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள டெய்லி அவன் வருவான். அவன் ஃபைட் பண்ணும்போது அவன் தான் வின் பண்ணுவான். சேனலா அவன் போட்டோ போட்டு காட்டுவாங்க. அத எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அரசன் அந்த போட்டோ அது உங்க மொபைல்ல இருக்கு. நெக்ஸ்ட் டிவில மொபைல் அப்படி சொல்லிட்டு நீங்க அடிக்கடிக்கு பார்த்துப்பீங்க. நிறைய வெப்சைட்ல அவனோட போட்டோவோட வரும் வின் பண்ணிட்டான் அப்படின்னு. எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. பட் அவன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாம சைலண்டா அவனையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் நீ எப்படி இருந்தியா அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு பக்கம் உன்னை நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படி சொல்றான். ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் உங்க பேக் சைட்ல இருக்க அவங்க கையை விட்டுட்டு பின்னாடி தள்ளி போனன்னு வச்சுக்கிய. தேடிக்கிட்டு இருந்தியா? அவனுக்கு ரீசன் தெரியல. அத உங்க எல்லாரையும் தான் தேடிட்டு இருந்த. எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு பின்னாடி வர இழுத்து உங்க ஹிப்ப கை கொடுத்து அந்த மாதிரி அவனுக்குள்ள அட்டாச் பண்ணிக்கிச்சு. ஆமா, அதுக்குள்ள எங்க போற? லைட்டா புடிச்சுக்கிட்டான். தள்ளி போவாத. எனக்கு வீட்டு கையேறி இல்ல மாமா. கையேடுவாயன். அவன் டைட்டா புடிச்சிருக்கான் இல்லையா, அந்த கையை எடுத்து விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உன் கையை எடுக்கலன்னு வையன், ஃபர்ஸ்ட் போல உன் கையை நான் டைட்டா புடிச்சிருவேன். உன்னால மூவ் பண்ணவே முடியாது. அமைதியாயிட்டீங்க. அவங்கள மெதுவா வந்து ஹக் பண்றான். அமைதியா இருக்கீங்க. டைட்டா அப்படியே ஹக் பண்றான். உங்களுக்கு இங்க மூச்சு முட்டுது. அவன் இப்ப டைட்டா புடிச்சுக்கிறீங்க. ஏண்டி என்னை விட்டு போன? உங்க காது கிட்ட வந்து சொல்றான். இல்ல மாமா. எதுக்கு என்னை விட்டு போன? மாமா, நான் பண்றது ஏதாவது உனக்கு பிடிக்கலையா? அவங்கள்ட்ட கத்துறான். உங்களுக்கு அவங்க கிட்ட ஆன்சர் பண்ண தெரியல. நீங்க ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. சொல்லுடி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? பண்றது ஏதாவது உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சொல்லு. என்ன பேசுற நீ? கொய்யை இடவயன். யாராவது வரப்போறாங்க மாமா. புருஷன் தானடி, எவ்வளவு வந்தா எனக்கு என்ன? என்னாச்சு? நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டல. டைவர்ட் பண்ணாத வயன். நீ மாறிட்ட மாமா. நான் மாறலடி, நீ தாண்டி மாறி இருக்க. ஃபர்ஸ்ட் மாதிரியே எனக்கு என் கூட இருக்கும்போது என் வயன் 1 week இருந்தால அவ எனக்கு வேணும். நார்மலா இருந்தால அவ. நான் இப்போ நார்மலா தம்மம்மா இருக்கு. அப்புறம் ஏன் என்னை தள்ளி விட்டு போகணும்னு நினைக்கிற? பென் பண்ணி உங்க கைய பாக்குறான். இன்னுமே உங்க ஹிப்ல இருந்து அவன் கையை எடுக்கதான் பார்த்துட்டு இருக்கீங்க. கத்தும் போது அந்த கையை எடுத்தாச்சா? என்னை விட்டு ஏன் போன? எனக்கு ரீசன் சொல்ல. நீங்க கிளம்பிடுறேன். சொல்லுடி. வலிக்குது மாமா. சொல்லு வயன். மேலும் மேலும் உங்க ஹிப்ப ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்றான். உங்க ஹிப்பு கிட்ட அங்க மூணு இருக்கு. அந்த வலிக்குது. அங்க வலிக்குது மாமா. என்ன மாமா பச்சை? அவன் ஃபைட்டரு. அவன் கை முருட்டுத்தனமா இருக்கு. இப்படி பண்ண வலிக்குது. அவன் கோபமா வந்திருப்பான். உங்களை பார்க்கும்போது அந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் உங்களை கொஸ்டின் பண்ண அந்த கோபம் அகைன் வந்துருச்சு. கோபத்தோடு உங்களை கேட்க வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நெளிஞ்சிட்டே அந்த பார்க்க எனக்கும் வலிச்சுதுடி. நீ இல்லாத போதுதான் உன்னோட ஃபீலிங் அப்படின்னு பேசிட்டே இருக்க. சாரி, ரியா வந்ததா? 2 பேரும் அங்க பார்க்க அம்மா நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட சொன்னாங்க மாமா. சொல்லிட்டே இருக்க உங்க ஹிப்பை விட்டுட்டான். இதோ வரேன், வாண்ட பேசிட்டு. ரியாக்கு ஒரு மாதிரி இருக்க. ஸோ சாரி அப்படி சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ உள்ள போயிட்டா. ரியா ரியா அப்படின்னு நீங்க போக உங்க கையை பிடிச்சிட்டான்.
எனக்கு இன்னும் நீ ஆன்சர் பண்ணல. என்ன பண்ணணும்? என்னையே விட்டு போன எப்பயாவது ஒரு வாட்டி போயிதுன்னு ஆகணும். எப்பயாவது ஒரு வாட்டினா எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. பாருங்க, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு பெரிய மாமா கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம். ஸோ எங்களுக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல மாமா. அத்தா அத்தா வெளில வந்தோம். ஏதா ரீசன்? சரி, ஓகே, இதா ரீசன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, என்கிட்ட சொல்லிட்டு புரிய வச்சுட்டேன். உங்க இருந்து போறேன்னு எதுக்கு சொல்லல? உங்க கையை தேய்த்த பிடிக்க அந்த கை வலிக்குது தெரியுது. என்ன சொன்னாலும் இவன் காம மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. சரி, கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன். வீக்கு கால் வருது. அவன் அவங்க கை விட்டுட்ட உங்க கையை விட்டுட்ட அவன் மொபைல் எடுக்குதா. நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. முன்ன இருந்த வீக்கும் இப்போ இருக்க வீக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்கு. அவன் சாஃப்டா பேசுவான் இல்லையா, என்ன இருந்தாலும் புரிஞ்சுப்பான். ஏன் இவ்வளோ கோபப்படுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் வீக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் உங்களை அத்தை பொண்ணா பார்த்துருந்துருப்பான். ஸோ உங்க மேல ஒரு கேரிங் இருக்கும், அஃபெக்ஷன் அந்த மாதிரி. இப்போ பொண்டாட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு கோவம் வருது. இந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். உங்களுக்கு புரியல. இப்போ ஒரு மாதிரி வீயை பார்த்துட்டு இருக்கீங்க. வீ சேஞ்ச் ஆயிட்டான் அப்படி இருக்கு. ஒரு வேளை மாமாக்கு நம்மள பிடிக்காம இப்படி பண்ணுதா அப்படின்னு தோணுது. கண்டதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. அம்மா வராங்க. வயன், அம்மா வயன் இங்கே என்ன பண்ற? மாமா வீட்டுக்கு போயிட்டு போறான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து கோவமா ஏதாவது பேசினானா? ரியாவை கேட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன்றான். போகாதங்கிறான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க ஃபோன் பேசிட்டான் போல. வந்தா அம்மா நின்றுருக்காங்க. அம்மாவுக்கும் கொஞ்சம் தள்ளி ரியாரிட்டி நின்றுருக்கா. சரி சொல்லிட்டு கோவத்தெல்லாம் விட்டுட்டு அவன் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். ரியா உள்ளவா அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட்ட. அவன் அவன் உங்களெல்லாம் மறைச்சிட்டு அவன் உள்ள போறான். அவன் உங்க அம்மா கிட்ட கேட்குற கொஸ்டினும், எதுக்கு வந்தீங்க, சொல்லாம கொள்ளாம எதுக்கு வந்தீங்க, அப்பா இதுக்கெல்லாம் உங்களை தேடிட்டே இருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் பண்றான். அம்மாவும் சைலண்டா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன ஆன்சர் பண்றது சுத்தமா தெரியல. அவங்களும் சைலண்டா தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த டைம் அப்படியே போகுது. சரி எல்லாரும் கிளம்புங்க போலாம் அப்படின்னு எழுத நிற்கிறான். என்னத்தையா நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. மம்மா ஏன் கிளம்ப சொன்னேன் போ. ஓகே, எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. பட் அம்மாக்கெல்லாம் சரி ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க உங்களுக்காக தானே இங்கே வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அமைதி அவங்க எல்லாரையும் பார்க்க. இந்த டைம் வீக்கு கால் வருது. அகைன் மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு வருவேன். எல்லாரும் ரெடியாக இருக்கணும். எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்க. அவன் அட்டம் பண்ணி காதில் வைக்கிறான். அக்கா என்ன எனக்குமே எதுவும் தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியாக இருத்தி. ரியா என் கையை பிடிச்சிட்டு நீங்கெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக நான் அங்கே வரவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒயனை பார்க்குறா ரியா. பிகாஸ் ஜமன் தேடி வருவான், பின்னாடியே சுற்றுவான். ஸோ அது வானா அப்படி தோணுது. அவள் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அந்த பயத்தோட ஒயனை பார்க்குறான். அவளுக்கும் ஒன்றும் புரியல. ஆல்ரெடி ஏன் வந்தா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னுமே ஆன்சர் பண்ணலை சரியா. அவன் அதுலேயே கோவமாக இருக்கான். ஸோ இப்போது சைலண்டாக நின்றுருக்கீங்க. என்ன இப்போ பதில் சொல்கிறது தெரியாமல் நீங்கள் எல்லாரும் வீயை பார்த்துட்ருக்க. அவன் பத்தட்டமாக பேசிகிட்டு இருக்கான் ஃபோனில். நல்லா தானே இருந்தார், இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பேச எல்லாரும் வீயை பார்த்துட்ருக்காங்க. அம்மா மட்டும் என்னாச்சுடையா அப்படி சொல்லிட்டு வீக்கிட்ட வராங்க. அவன் எந்த ஹாஸ்பிட்டல் டேயாங்க என்னாச்சு, அப்பாவுக்கு ஏதோ அட்டாக்கு நல்லதான் இருந்தாரு, இப்போ கூட பேசினாரு, என்னாச்சு தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு வேகமா வெளில போக. நீங்க எல்லாருமே வெளில போறீங்க. அவன் கூடவே சேர்ந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஃபாஸ்டா ட்ரை பண்றான். அவனுக்கு என்ன பதட்டமா இருக்கு, கை காலில் ஷேக் ஆகுது. பிகாஸ் அங்கிளுக்கு இருக்குது செகண்ட் அட்டாக்.
ஃபர்ஸ்ட் அட்டாக் வரும்போது அவரு ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இது செகண்ட் அட்டாக். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவன் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். என்னாச்சு? அப்பாவுக்கு ஓகே இல்ல? ம் போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா தான் இருந்தாரு. செகண்ட் அட்டாக் வேற அவருக்கு. செகண்ட் அட்டாக்கா? ம் ஆமாத்தா. அவன் ஃபாஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுறான். எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயமா இருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோட உட்காந்துருக்கீங்க. எல்லாருக்குள்ளவும் அங்கிளுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தோடு தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணு வி மேலே இருக்கு. வி அவ்வளோ பதட்டமாக வண்டி ஓட்டுறான். அவன் இப்படி தான் அவங்களுக்கு தெரியுது. எல்லார் மேலேயும் அஃபெக்ஷனாக இருக்கான். அவன் கையெல்லாம் ஷேக் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அவருக்கு. வீட்டில் கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்குறான். நல்லா தானே இருந்தார், திடீர்னு என்ன? தெரில சார், அவர் தான் செஸ்ட் பெயினாக இருக்குன்னு சொன்னார். அதான் நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு எனக்கு கால் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லை சார், உள்ளே போயிருக்காங்க. ஓகே கிளம்புங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அவனும் அங்கிருந்து கிளம்ப வி பார்த்துட்டமா இருக்கான். இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கான். எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கீங்க. இப்படியே டைம் போய்கிட்டே இருக்கு. நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லே இருக்கீங்க. டாக்டரும் ஒன்றுமே சொல்லவே இல்லை. டாக்டர் எதுவும் சொல்லலை இல்லையா? இருக்க வீக் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பயமாக இருக்கு. அம்மாலாம் அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அவங்கள கவுண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. இன்னும் எதுவுமே சொல்லலை டாக்டர். ஃபைன், அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லியிருப்பாங்களே. நார்மலாக இருந்திருந்தா என் அண்ணனுக்கு நார்மலாக இல்லையா? மா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, அவங்க வந்துருவாங்க, நீ அல்லாத அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் உங்களை கவுண்ட் பண்ணிருக்க. இவ்வளோ டைம் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வந்தா இப்போதான் அவர் ஓகே நார்மல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல இப்போதான் எல்லாருக்குமே உயிர் வருது. வேகமாக ரூமுக்குள்ள எல்லாரும் போய் அவரை பார்க்க ஒரு மாதிரி படுத்திருக்காரு. நீங்களாம் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு உங்க அம்மாவை பார்த்து என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு போனேன் நீ? அப்படி ஒரு வார்த்தை தான். அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வீலாம் ஒரு மாதிரி பயந்து போயிருக்கான். அவன் அவங்க அப்பாவை பார்க்க அவர் பொறுமையிலேருந்து உட்காந்து எனக்கு ஒன்றும் இல்லாதா, எவ்வளோ பயந்தேன் தெரியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறான். முன்னாடி ஏதாவது பெயின் இருந்தால் என்கிட்ட சொல்ல மாட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கான். அவரும் காம்பவுண்டுக்கு நெக்ஸ்ட் அவரு உங்ககிட்ட தான் வர்றாரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர்கிட்ட வந்த உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் ஓகே தானே அப்படி கேட்கும் போதே உங்கள் கண்ணில் இது தண்ணி வருது. அவருக்கு உங்கள் எல்லாருமே கோவம் இருந்திருக்கும். பட் இப்போது கோவம் போடணும்னு தோணல. உங்கள் கை பிடிச்சி அப்போ ஓகே தான், எதுக்கு இப்போ அலறிங்க அப்படின்னு உங்கள் 3 பேரையும் பார்க்க ரித்தி மேலே பாப்பா இருக்கு. பன்னியை பார்த்துட்டு இதை அப்படி சொல்லிட்டு அவரு எல்லாரையும் பார்க்குறாரு. நீ இப்போதான் இதை பார்க்குறான் பன்னியை. அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது பன்னி இல்லை, ரூம்குள்ளே இருந்திருப்பான் போல. நெக்ஸ்ட்டு உங்களை வெளில கூப்பிட்டு வந்திருப்பான். நெக்ஸ்ட்டு பத்துட்டத்தோட கார் ஓட்ட அவன் அந்த குழந்தைய கவனிக்கல. ஸோ இப்போது பன்னியை பார்க்கக்குள்ள அவனுக்கே புரியல. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க அம்மா தான் ஜேகேவோட குழந்தை. அவருக்கு ஹாப்பியாக இருக்கு. ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைல். ஜேகே அப்படின்னு வரும்போது அவருக்கு தான் ஸ்பெஷல் ஆச்சே. ஸோ அவன் அவங்க அப்பா பிடிக்கல அவரை ஒரு மாதிரி பேசுவான். ஆனாலுமே அவருக்கு ஜேகேவை தான் பிடிக்கும். பிகாஸ் ஜேகே அவங்க அம்மா மாதிரி. இந்த ஆட்டிடியூட்லாம் அவர் அவங்க அம்மா கிட்ட தான் பார்த்துருப்பாரு. அப்புறம் ஜேகே கிட்ட பார்க்குறாரு. அதனால ஜேகே அந்த மாதிரி பேசினாலுமே அவருக்கு பிடிக்கும். அப்படிங்கிறப்போ ஜேகேவோட பையன் ஹாப்பியாக இருக்கு. ஸோ ரித்திக்கிட்ட இருந்து பன்னியை தூக்க அவனும் ஒரு பாயத்தோட அவர்கிட்ட போகிறான். அவர் ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்துருக்காரு. அம்மா வந்து எங்கள் டைமில் தூக்க வேண்டாம் சொல்கிறதுக்கு எனக்கு என்னாச்சி போலவே இருக்கான். என்ன பேர் ஓகே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ரித்தி பன்னின்னு சொல்கிறான். இது ஜேகே பேர் தானே இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்கி வரும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துக்கு ஜேகே வரான். வேகமாக வரான். பத்துட்டம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ணா கும்பலாக எல்லாரும் உள்ளதான் இருக்கீங்க.
அங்கிள் நல்லா எழுந்து உட்காந்துருக்காரு. அவரை பார்க்குறான். ஓகே ஜேகே, வீக்கிட்ட வந்த அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொல்ல மாட்டியா? கேட்கும் போதே அங்கிளே ஆன்சர் பண்ணுறாரு. டே, நான் தாண்டா சொல்ல வேணான்னு சொன்னேன், சொல்லி உங்கள் எல்லாரையும் பயம்புறுத்த வேணான்னு சொன்னேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணேன். சரி அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை விட விடாத அப்படின்னு ஷோல்டரில் கை வைக்க ஜேகே தட்டி விடுறான். இந்த ரூமுக்குள்ள இத்தனை பேரா? எல்லாரும் வெளியே போங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கணும், யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியே கிளம்புங்க அப்படி சொல்ல ஜேகே சார் நான் கிளம்புறேன். டி ஈரும் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும், எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கோங்க, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகே வெளில வரான். ஜேகே பின்னாடி வராங்க. நீங்கள் 3 பேர் அவங்க பின்னாடியே வர எட்டி மட்டும் உங்க 2 பேருக்கு பின்னாடி போயிட்டா. ஐயா கிட்ட பண்ணி இருக்கான். நெக்ஸ்ட் அம்மா வந்த குழந்தை கூட அவர் கேட்குறாரு அப்படின்னு வாங்கிட்டு போக ஜேகே உங்க 3 பேரையும் பார்க்குறான். ஜேகே கிட்ட பேச போக ஜேகே ஒரு நிமிஷம் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க 3 பேர்கிட்ட வரான். முன்னாடி வயன் இருக்கா, அவருக்கு பின்னாடி ரித்தி இருக்கா. வெள்ளவாடி, நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க உங்ககிட்ட பேசணும், தனியாவா அப்படின்னு ஜேகே ரித்தியை கூப்பிடுறான். ரித்தி என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல இருக்க. வெள்ளவா ரித்தியும் வர மாமா ஒரு நிமிஷம் ஒயன்னு சொல்றா. ஸோ திரும்பி ஒயனை பார்த்தா என்ன, அவளை ஹர்ட் பண்ணிடாதீங்க. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை மாமா, நேற்று வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸ்டேக்கி கழுத்தை பிடிக்கும் போது அவங்க ஒரு கை தொடும் அப்படியே ரீதிக்கு படுத்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஏதாவது ஹர்ட் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நீங்க சொல்றீங்க. அவனும் லைட்டா தலையாட்டிட்ட. உன் தங்கச்சி நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கிறல. கடைசி வரைக்கும் இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம் போயிட்டு வர எங்கே இரு அப்படின்னு வெளில போறான். ரித்தி சைலண்டா இருக்கா. அவங்க ஏதாவது பேசிக்கிட்டோம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல. அது தெரியும் மாமா, பட் மாமா ஹர்ட் பண்ண போதுன்னு ஒரு பையன் அப்படி பேசிட்டு இருக்க. ரித்தி மைண்டுக்குள்ள ஜேகி சொன்னது தான் ஃபஸ்ட்டு அவன் ஃபீலிங்காக பேசியிருப்பான். நெக்ஸ்ட்டு பிரியா பற்றி பேசியிருப்பான். எல்லாமே ஓடுது. மாமாவை புரிஞ்சுருக்கணும்ல அப்படி தோணுது. சைலண்டாக நின்றுக்க. ஜேகே வரான். ஜேகேவை பார்த்துட்டு எல்லாரும் சைலண்டாக இருக்கீங்க. அவன் ரித்திக்கிட்ட வரான். ரித்தி ஜேகேவை பார்த்துட்டு இருக்கா. புடே இதா டைவர்ஸ் நோட்டீஸ் சைன் பண்ணு. எல்லாருக்குமே ஷாக்கு. ரித்தில ஒரு மாதிரி ஆயிட்டா. டைவர்ஸா? என்ன சொல்றீங்க? ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் நான் என்னன்னு தெரியாதா உனக்கு? அமைதி ஆயிட்டா. சைன் பண்ணு. தயாங்களா? என்ன பண்ற நீ? திரும்பி என்ன பிரச்சனை உனக்கு? டைவர்ஸ் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? இதோ என்னோட பர்சனல். ஜேகே அப்பா இந்த சுச்சுவேஷன்ல இருக்காருடா. அந்த ஆள் தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னான், பண்ணிக்கிட்டேன். இவ்வளவு எனக்கு சுத்தமா பிடிக்கல, வேற என்ன பண்ண சொல்ல? எல்லாரும் முன்னாடி கத்த. சரிடா உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது ஜேகே, பொறுமையாரு. போதும் பொறுமையா இருந்தது போதும், இதை நான் ஸ்டார்டிங்ல எடுத்துருக்கணும் அப்படின்னு அவன் ரித்தியை பார்த்துட்டே புரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும், என்னென்னமோ திங்க் பண்ணி நானே தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி கிட்ட வந்து உங்க கை பிடிச்சு டொம்முன்னு வைக்கிறான் கையில. உங்க கண்ணு ஜேகே மேலதான். ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. நேற்று நான் சொல்லிட்டு போனேன்ல எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு. புரி சைன் போடு. வயன்லா மாமா ஒரு நிமிஷம் பேச வரது கேளுங்க. குழந்தையோட ஃபியூச்சர் நினைச்சு பேசிட்டே இருக்க. யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டே உங்களை பார்த்து வீக்கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும். இதோ எங்களோட பர்சனல். ரியா கையை பிடிச்சி தனியா கூட்டி வரா. வீலா ஏன் நான் சொன்னல அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரம். இல்ல மாமா அமைதியா இருவயன் அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் எழுதுக்கிறான். ரியா கண்ணை குறி எமிக்காம ஜேகேவை பார்த்துட்டே இருக்க. சைன் பண்ண. அவ சின்ன பொண்ணுடா, யோசிக்க டைம் ஆச்சு கொடு. சின்ன பொண்ணா? சின்ன பசங்க பண்ற வேலை அவ பண்ணல. அவ சின்ன பொண்ணும் இல்ல. அந்த ரித்தியை பார்த்துட்டு அவன் அடல்ட்ல நீ ஏஜ்னு 20 ஆயிடுச்சா?
ரித்தி ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்கா. அவள் கை ஷேக் ஆகுதா, பாப்பரை வச்சிட்டு இருக்கா. ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. ஜேகேவை பார்த்துட்டே இருக்க. டேய் ஒரு நாள் டைம் கொடு அவளுக்கு. யோசிக்கிட்டோம். டைம் கொடுக்காம இப்படி பண்ற நீ. ஒரு நாள் டைம் கொடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்கிட்ட கிளம்பு. ஜேகே ரித்தியை பார்த்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாதா, நாளைக்கு என்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்புறான். நடந்து போற ஜேகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒயர்லாம் உங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ண திருத்தி ஏதாவது திங்க் பண்ணலாம் எல்லாம் பேசிட்டு இருக்க. மாமா ஒரு நிமிஷம். ரித்தி ஜேகேவை கூப்பிடுறா. ரித்தி என்ன பண்ற, ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வர ஜேகே திரும்பி அவளை பார்க்குறான். பேனா இருக்குமா? ரியா ரித்தி யோசிக்க சொல்லி டைம் கொடுத்துச்சுல, அப்புறம் என்ன இதில் யோசிக்க என்னக்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு ரியாவோட கையை எடுத்து விடுறீங்க. ரித்தி ப்ளீஸ் டால்தனமாக எதுவும் பண்ணிடாதா, பொன்னி நினைச்சு பாரு. ஜேகேக்கும் உங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் உங்க 2 பேருக்கும் தெரியும். ஸோ மற்றவங்க யாருக்கும் தெரியாது இல்லையா, நான் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு அகைன் ஜியா கை எடுத்து விட்டுட்டு ஜேகே பார்க்க ஜேகே உங்ககிட்ட வரா. பேனா யோசிக்க கூட வேண்டாம், அந்த அளவுக்கு என்ன பிடிக்கலல்ல. ரைட், அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறான். நெக்ஸ்ட்டு சைன் போடுறீங்க, பார்த்துட்டுமா. ரித்தி பார்க்கறது கேளு. இப்பெல்லாம் உங்கள் சிஸ்டர் 2 பேருமே பேச, யார் பேசுறதும் காதில் வாங்காம டேபிளில் வச்ச சைன் போட்டு ஜேகேட்ட கொடுக்குறீங்க. அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். தேங்க்ஸ், ரொம்ப டைம் எடுத்துக்கல, டக்குன்னு கொடுத்துட்டேன். ரித்தியே பார்க்குறான். அவனுக்கு தெரியும் இல்லையா சம்திங் ஏதோ ஒரு ஃபீல் ரித்திக்கு மேலே இருக்கு அப்படின்னு. ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் சைன் போட்டும் கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான், உங்கள் 2 பேரோட மேரேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு. சைலண்ட்டாக நின்றுருக்கீங்க. ஜேகே அதை வாங்கி அவன் கோட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான்.